சேர்ந்து ஜோடியா வாங்க. இப்படி நில்லுங்க. இரு சம்பந்தி, இத நாம கையில வச்சு கூடாது, பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும். இந்தாமா. யாராவது காசு போடுங்க. சம்பந்தி, நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி. நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முதல்ல வருது, நான் தான் காசு போடணும். அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல்ல அடி எடுத்து வைக்க போறா. நான் தானே காசு போடணும். நீங்க பர்ஸ் மாயவரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, அது மாயவரமா கும்பகோணமா ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க சம்பந்தி, நான் தான் போடணும். என்ன மனுஷன், யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா. எவ்வளவு நேரம் நிக்கிறது? பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சினர் அசடு வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்களேன். போடுங்க சம்பந்தி. இல்ல, நீங்களே போட்டுருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த கூடாது, நீங்களே போட்டுருங்க. அதுக்கு இல்ல, ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் ஜாம் நடத்தி இருக்கீங்க. இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்தை உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நீங்களே போட்டுருங்க. அது இல்ல சம்பந்தி, இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான், அதை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க சம்பந்தி, அதுதான் முறை. கோயில் என்னதான் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே. நீங்க போடுறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி, நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை. சொன்ன கிழங்கு நீங்க போடுறதா முறை. அதான் முறை. நீங்க போட்டுருங்க. நீங்க போடுறதா முறை. நீங்க இதுதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா. போ, நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கணும். வாங்க. அது இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது, நீங்க தான் முதல்ல உள்ள போகணும். அதான் முறை. பாருங்க, நான் சொல்றது என்ன, இதெல்லாம் ஏன்டா போட்டு தள்ளிப்படா. நீங்க ஆரத்தி விஷயத்துல நான் தான் கொடுக்குற மரியாதை நான் தான் உங்களுக்கு மரியாதை. மரியாதை தான் மரியாதை. ஒண்ணுமா அப்படி உள்ள போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குற நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடுப்பா. ஜாம் ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும். உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து. என்ன சம்பந்தி, நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பெற்று என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நில்லுங்க. டேய், இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. லோகங்கள் எடுப்போம். அண்ணே, என்னடா இந்த கம்பெனில படம் எடுக்கிறீங்க? இதுல பிலிமே இல்லையா? நான் இப்பதான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, அண்ணே அடிக்காதீங்க. அம்மா, அண்ணே அடிக்கிறாரு. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். யோ, டாக்ஸி எங்க சம்பந்தா? காசு கொடுக்க பாருங்க. அந்த லெட்டர் உன் பொண்டாட்டி குடுறா. குடுறா. ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்குற? அங்க பார்த்து கொடு. அண்ணே, அந்த லட்டு எடுத்து அண்ணன் கொடுங்க. எடுங்க, நான் ரொம்ப கோக்கறேன். எடுங்க. கொடுங்க. ஐயோ அண்ணே, இதுல இங்க கூடாது, பெட்ரூம்ல வச்சுக்க. ஏன் இதுல? சம்பந்தி, சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடுறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடுறதா முறை. அது நீங்க அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை. மரியாதை புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, வந்துடுறா. லட்சுமி, சம்பந்திக்கு வெத்தலை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி, துண்டு இங்க இருக்கு. உமா, சாப்பிட வரியாமா?
என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷன் செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்குங்க. சம்பந்தி, இப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுக்குங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்கல. அதுல பாதி 24. கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போட்டுக்குங்க. அது உங்க பொண்ணு தானே? சம்பந்தி, அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல கால்னா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான். யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி. இது தூக்கி எறிகிற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 சொச்சம் பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி. எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்துலயும் ஓப்பன், ஒளிவு மறுவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த சின்ன வயசுல பெரிய பேங்க்ல கேஷியரா இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். யாராவது தப்பு பண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா அது மறைச்சா என்னால மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். இன்னைக்கு ஒரு 4-5 சிகரெட் அதிகம் ஆச்சு. அது கொஞ்சம் டென்ஷன். இத நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டு இருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணிதான். மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ்வுக்கு வெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். மை ஃபுல் லவ் இஸ் ரிசர்வ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யூ ஒன்லி. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சம்பந்தி, நான் கட்டி தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ, நான் கட்டி சம்பந்தி, இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா, இந்த அருக்கு மாய வரோம். நீங்க 2 நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம். நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கின உடனே போர் அடிக்க போகுது. அடுத்த பஸ்ஸை பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க. அதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி. காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9:30 தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்துமா கோயிலுக்கு போயிருக்க? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை.
பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே. டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன். வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபா இருக்கு மாமா. 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்கு தான் நான் முதல்ல கொண்டு வந்து தருவேன். போனா தானே. அக்கா ரொம்ப பிடிவாத காரி மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவோன்னு. அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க. வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ்வரர் அப்படி எழுதிட்டான். அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட். கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தால அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூருக்கு போயிருந்தாலாம், இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல. நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேருனா மறந்துடலாம். வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா, அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் இரு தலிக. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரிய. உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி லோலோன்னு அலையிறா? சரியா? புடலங்கா சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி. அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்படி என்னங்க விசேஷம்? அது வந்து பாரு. பாசாமி வாங்கம்மா. சொந்த வீடு கட்ட போறீங்களா, இல்ல குழந்தை பிறக்கலையா, இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா, தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்லயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட். நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. அடுத்தவன் தூக்கு.
இந்த கஞ்சி. என்னடா எந்திரிச்சுட்டேன்? சைக்கிள் செயின் பிஞ்சிரும். தூக்குடா. என்னடா பாக்குற? ஹலோ கீதா, எப்படி இருக்க? பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதுச்சுன்னு சொன்னேன்ல, இவதான். என்ன கீதா அப்படி பாக்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவுல எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷன்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு. இல்லைன்னா பின்னாடி அனாவசியமா எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால்? யூ மீன் அமீர் மஹால்? ஆமா சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். சரசு, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்ல, தஞ்சாவூர் ஜில்லா. சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலாமா? ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா. ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, சம்பந்தே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தே, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்தியமா சட்டிட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுறாரு. டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாதி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேளை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போட. போதும், போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட? கையும் மனசும் மரத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி, சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போட. 2 2.
மெதுவா, தும்பப்பு மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி தக்காளி பார்த்து. என்ன அன்பு. என்னதே? தும்பப்பூன்னு. என்னம்மா சௌக்கியமா? ஒன்னத்தம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமான்னு கேட்டேம்மா. நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க. என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது. நீ சின்ன சின்ன விஷயத்தை கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல ஒன்ன நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா, சௌக்கியமா? சௌக்கியம் மாமா. மாமா? போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்ன, இப்ப மாமாங்கிற. நெருங்கித்தான் வரேன் போல இருக்க. நான் உன்னை விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமான்னு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் பொய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். துர்கா, 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 படிச்ச பொண்ணுல நீ ஒரு ஸ்கூல் டீச்சர் வர, ஒரு டாக்டர் முன்னாடி நாகரிகம் இல்லாம இப்படியா நடந்துக்கிறது? நீங்க செஞ்சது மட்டும் சரியா? சத்தப்படாத. நான் செஞ்சதுல என்ன தப்பு? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கண்டிஷன் போட்ட சொல்லுங்க. இப்படி ஊம மாதிரி பேசாம நடந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு, எங்க அம்மா, வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க. இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துலதான் வயிறு வளர்க்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி. சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி. தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரை நான் வேலையை விட மாட்டேன். சரி. அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி. அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா? ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா? என்ன யாரும் 9ன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணேன். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா. சரசு, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண இடம் இதுதான். நான் பீர் சாப்பிட்டது இங்கதான். ஏங்க, இது
இது காஷ்மீரா இல்ல கன்னியாகுமரியா? பெரிய சரித்திர புகழ் பெற்ற இடம், கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் எல்லாரும் 2 மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஒரு ஃப்ரெண்டு, டேய் ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். டேய் எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாடா, மான மரியாதையோட வாழ்றோடான்னு கேட்டாங்களா? பிடிவாதமா என் கையில பீர் பாட்டில் வச்சுட்டாங்க படுபாவி பசங்க. இங்கதான் என் முதல் அரங்கேற்றம். நான் வாந்தி எடுத்த இடத்த காட்டுறவா. இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் சார். என்னங்க, அன்னைக்கு இதே ஆளுதானே கும்பகோணம் கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு? இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதையே கேக்குறாரு. மாஸ்டர், போலீஸ் வேலைக்கு சார்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சின்னமா. கிளாஸ் நின்ன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? நானும் வயசுக்கு வந்து பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானே இப்ப செய்யறேன். இதுல என்னையா நான் உன்னை லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவேன்? பாராடுவேன். முடியலன்னா வாதாடுவேன். வாதாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பொய்யன்னுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா ஏன் நம்புவாங்க? நானே என் கை விரல வாயில விட்டுட்டு இப்படியே வாங்கி எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்தன் தான் என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பள தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவியா? அதுக்கும் நான் மசியலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன். அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி. பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிட. பாரு, தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய், கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன்? சொந்த வீடுறாது. பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்மந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய். அடி போட்டேன். சம்மந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கேன்டா, வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய், நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதானே பார்த்தேன். வீட்டை வித்துருவாரு.
ஐ குழந்தை ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? ஆ? அம்மா, ஐயா, சார், ஹலோ, யாரு குழந்தைய வச்சது? டேய், யார் தானே? யாரு டாமா, யாரு டியா? கதந்த எப்படி வந்தது? கதத்துனா தண்ணி எத்தனா கதந்த அதுதோ எதன எதன கதந்தே கதந்தே பதந்தா 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 கவுதா பதந்தா பதந்தா எதங்க 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 என்னாச்சு? கதை தந்ததா தந்ததா கதந்த உளறாதடி, என்னாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்த அம்மா என்னாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்ததா அம்மா என்னம்மாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்ததா அம்மா என்னம்மாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்ததா எங்கேயாவது பயந்துட்டியாடி? அம்மாவுக்கு என்னாச்சு? யாரு? பாத்தீங்களா? இதான் கதந்த. கும்பேஸ்வரர் துணை. இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சும்மா ரெடி. ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? வாங்க. அடடடடட, ஏது இது குழந்தை? மூக்கு மொழியும் பார்த்தா உங்கள மாதிரியே இருக்கு. ஐயோ, அடடா, என்னது இது? சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. சம்பந்தி, காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது, கூடவே இந்த லெட்டர் இருந்தது. யாரு குழந்தை, என்ன லெட்டர், ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். உள்ள போய் பேசலாம் வாங்க. இத பாருங்க, நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில வர முடியாது, வரவும் கூடாது. நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி, தூக்குலதான் தொங்கி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல முடியல. என்ன பொண்ணை கொடுத்திருக்கிறேனே, இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கும் பங்கு இருக்க. இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்க நல்லா தெரியுது. ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க. ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன். என்ன, யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துரும். இப்ப வசந்தா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அத நீயே சொல்லிருக்கிற. அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லிருக்கிற. மனசு அலபோயிர வயசு, அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா, நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம
என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்த சொல்லாம மறைக்கவா? மாமா, ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். மிஸ்டர் சத்யமூர்த்தி, கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அனாதாசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்பந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்பந்தியம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா, அனுசரணையா, அக்கறையா, வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தியம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது? சம்பந்தி, அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க. அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பட சொல்லாமா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க, ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணிலேயே விசாரிப்பாங்க. அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சுட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன், இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலேயோ போட்டா அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். ஓ, வாஸ்தவம் தான். ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுருவோமா? என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது. நான் ஊர் உலகத்துல நடக்கிறதான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, கழுத்து நெரிச்சும் கொல்லக்கூடாது. நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி? என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லுங்களேன். லட்சுமி. முழு பேரை கேட்டேன். அனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தானலட்சுமியா? இல்ல. பின்ன தரித்திர லட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றா. அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளையமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் இந்த பிடி பிடிக்கிறியா? கையெடு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற வழி. அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்குங்க. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுருவேன் நான். நீயும் பொம்மி இல்ல, நானும் மதுரை வீர இல்ல. லட்சுமி இல்ல இல்ல தனலட்சுமி, இது நல்லா இருக்கு. இந்த பாருமா, சந்தேகத்துக்கு ஒரு எல்லை வேணும். நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுமா. கைய தரையில ஊனாம என்னால எழுந்திருக்கவே முடியல. காடு வா வாங்குது, வீடு போங்குது. ஐயோ சம்பந்தியம்மா, இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா இருந்தா அப்படி
காடு வாங்குது வீடு போப்பாங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வயசாயிடுச்சு, போற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஊர் உலகத்துக்கு. ஆனா உங்க புருஷன் 2 பொருள் வச்சு பேசுறாரு போடகமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? என்ன 2 பொருள்? அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வாங்குறாங்களா, வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போன்னு துரத்துறீங்களா? சம்பந்தியம்மா, நீங்க பொம்பளை, வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் பேப்பர்லாம் படிக்கிறேன். ரஷ்யால ஒரு 70 வயசு கிழவனுக்கு ரத்த குழந்தை பிறந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கு ரத்த குழந்தை பிறந்திருக்கும்னா வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தானே வந்திருக்கு, அப்ப இன்னொரு குழந்தை எங்க? சம்பந்தியம்மா, நடுவுல ஒரு 6 மாசம் வெள்ளையம்மா ஊர்ல இல்ல நீங்க தானே சொன்னீங்க. அவ வெளியூர்ல பிரசவத்தை முடிச்சுட்டு உள்ளூருக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். வீட்டுக்குள்ள குழந்தை வந்த உடனே பாடு மனசு எப்படி எல்லாம் நினைக்க தோணுது. என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷ்யாவுல 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான். இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்போ? 70 வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே. பைத்தியம். நேத்துதான் கைய கீழே ஊனாம எந்திரிக்க முடியல, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே. என்ன போட்டு குழப்பாத. இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ரெட்ட குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க? ரெட்ட குழந்தையா? எந்த ரெட்ட குழந்தை? எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க. நடுவுல அந்த வெள்ளையம்மாவை எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க? ஆமாங்க, கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு ஜாமுன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ சனியன் ஆயிட்டனா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன், ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை, ரச வடை. அது ஊசி போன ரச வடை, நூல் நூலா வர ரச வடை. சம்பந்தியம்மா, இப்பதான் நீங்க மனசை தளர விடாம இருக்கணும். நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும். இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளர விக்கிய போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும்? நீங்க உங்க வயசுல ஒரு 20-25 உடனே குறைச்சாகணும். அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு, இல்லன்னா வெள்ளையம்மாளுக்கு தான். அப்பனே கும்பேஸ்வரா, லட்சுமி, உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? பைத்தியம் பிடிக்கலைங்க, புத்தி வந்துருச்சு. பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் உங்களை விட மாட்டேன். இந்த அழகு, இந்த இளமை, இந்த யவ்வனம், யவ்வனம் எல்லாமே உங்களுக்கு படைக்கத்தான். இது பெட்ரூம் இல்ல, நரகம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். வர்றேன்.
என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? நிம்மதியே போச்சு. இத பாருமா, இன்னில இருந்து எண்ணி 15வது நாள். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கூட்டத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? பிளீஸ் வாடே. என்னங்க, என்ன செய்ய போறீங்க? சரஸ்வதி, அப்பா பொறுப்பானவர், தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல. தம்பி சின்ன பையன், நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ணினது எங்க அண்ணனத்தான் இருக்க முடியும். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது போவேன், யாரையாவது பாப்பேன், உண்மையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். நாளைக்கு காலைல முதல் பஸ் பிடிச்சு வெளியூர் போற, என் துணிமணி எல்லாம் எடுத்துவே. போ. Go. பணம் எங்க வச்சிருக்க? என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேங்க. வணக்கம் மாஸ்டர். என்னடா குர்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் போலீஸ் வேலைக்கே செல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் வந்தேன். இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சா வர்றேன், நினைச்சா போற. இன்னொரு தடவை கிளாஸ விட்டு வெளியே போன கைய காலை எடுத்துருவேன். போய் எல்லா 10,008 பஸ்கி. என்னையா பஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா? உமிய வறுத்து துணியில கட்டி கொண்டு வந்திருக்கேன். என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன். ரத்தம் கட்டியிருந்தா தன்னால போயிடும். ஐயோ 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 ஐயோ, கொல்றாளே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தையை பிடிச்சு என் வீட்டு வாசல் கொண்டு வந்து போடுவேன். வாடகைக்கு குழந்தையா? என்னையா சொல்ற? உனக்கு எல்லாம் விவரமா சொல்லணுமா? நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன? ஐயோ, உனக்கு மனசுலயே ஒண்ணும் இல்ல, மண்டையிலே ஒண்ணும் இல்ல. நான் சும்மா கலாட்டாக்கு அப்படி சொன்னேன். எந்த பொம்பளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவலையா? ஆமா, நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது. உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களாயா? இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். சரி, எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன். என் காதலுக்கு என்ன பதில்? நான் சொல்றேன், எனக்கு உனக்கு ஒத்து வராது. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த பாருமா, கல்யாணம்னா 8 பொறுத்த இருக்கணும். ஜாதி மதம் பார்க்கணும். நம்ம 2 குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும். எங்க அப்பா பெரியாளு, உங்க அப்பா அடியாளு. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும். எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல. என்ன ஆள விடுவா? எப்படி உங்க அப்பா 1008 பஸ்கெட் வச்சு என் உடம்புல நட்டு ஸ்கூல்ல காலிட்டான். நீ என்னடா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என் உடம்புல பெண்ட் எடுக்கிறியா? இந்த பாரு, நீ 1008 பாட்டு பாடினாலும் சரி, 1000 டான்ஸ் ஆனாலும் சரி, உனக்கு எனக்கு ஒத்து வராது. குட் பை. இல்லையா, ஒரு பொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்திருக்கேன். எப்ப உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கும் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டியோ, இப்ப சொல்றியா? இனிமே உன்னை பத்தி நான் நினைக்க மாட்டேன். உன்கிட்ட பேச மாட்டேன். உன்கிட்ட வாப்ப பண்ண மாட்டேன். இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு. அடியே, நேர திருநெல்வேலி போறேன். சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ண போறேன். என்னை பிடிச்ச சனியை விட்டதுன்னு. போயா, போ. எங்க ஆனாலும் போ. கொத்தரங்கா, முட்டைக்கோசு, ஐயோ, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், மாங்காய். வேண்டாம் சாமி, காய். அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு. நீ நாளைக்கு வா, இல்ல அடுத்த வருஷம் வா. என்ன சாமி? ஐயோ, நான் வீட்டை காலி பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே காய்கறி தூட்டிங்க வரவே வேணாம். போ போ. நான் என்ன
இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காகவா வாரே? பின்ன எதுக்கு வர? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உன்கிட்ட மனசை விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியே வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிற. வம்புதான். கொஞ்சம் தண்ணி குடு சாமி. தண்ணி குடு சாமி. அது கொண்டு வரேன். இந்த சீக்கிரம் குடி. சரி புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிருச்சு. நாளைக்கு என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அப்படியா? அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம்தான். உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே. நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடையை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எது? குழந்தை விஷயத்ததான். என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி. அதோட எதிர்காலமே உன்னை நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேன். வாரே. கத்திரிக்காய், பாவக்காய், கோவக்காய். அது 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 வந்து காய்கறிக்காரி வந்தா. வெள்ளையம்மான்னே சொல்லுங்க, உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா பாவம், அதான். சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்ல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டால. நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. கடைசியில என் வாழ்க்கை தகரடப்பா ஆயிடுச்சு. அம்மா, இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு. இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன உறவு? நீங்க எதுக்காக இவ்வளவு செலவழிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வெட்டிங் டே அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அநாத குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தவனா, நம்ம வீட்டுல இருக்கிற சொந்தக்கார குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? சொந்தக்கார குழந்தைங்கிறீங்களே, என்ன சொந்தம்? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கலாமே. என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா, என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய் மாமன், எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன், உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட
நான் தான் அப்பா. சம்பந்தி சம்பந்தி, குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஒரு முடிவு தெரியறதுக்கு கோவமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ஆடுதா அசைதான்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போய்கிட்டு இருந்தேன். அப்படியே உங்களை பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். நீங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல, சாப்பாடு போடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல. சமைச்சதெல்லாம் வேஸ்ட். நீங்க வேற ஏன் சம்பந்தி எங்க வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க? சம்பந்தி, இது உங்க வீடு இல்ல, என் வீடு. உங்க கஷ்டம் என் கஷ்டம். யார் தகராறு பண்றது? நான் உள்ள போய் விசாரிக்கிறேன். யா அல்லாஹ், ஊர்ல இருக்கிற எல்லா கடவுள்களும் என்ன மன்னிக்கணும். முக்கியமா தாய்மார்களை என்ன மன்னிக்கணும். சம்மந்திமா, குழந்தை அழுவுது. சம்மந்திமா, குழந்தை அழுவுது. மிஸ்டர் சத்யமூர்த்தி சார், குழந்தை அழுவுது சார். வசந்தா, குழந்தை அழுவுதுப்பா. சரஸ்வதி, குழந்தை அழுவுதுமா. மாப்பிள, குழந்தை அழுவுது. அப்புறம் என்ன, நான் இன்னைக்கே ஊருக்கு பரப்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு. தை மாசம் அவ கழுத்துல தாலி ஏறணும். நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தைப்படணும்? இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும். அதுவும் இல்ல. அட, இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே, இவங்கள யாராவது ஒருத்தன் அவளை இழுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா? அதுவும் இல்ல. காலம் கெட்டு போச்சு. வயசு பசங்கள்லாம் நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இத பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன். கல்யாணத்தன்னைக்கு வந்து சேரு. அம்மா ஜான்சி, சீக்கிரம் அம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா.
என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்ப நான் வரட்டுமா? அத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு வெள்ளப்பான சுரக்குறத பாத்தியா? சிவப்பு சேவல் ஆசை வச்சு கருத்தா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல, அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா. அவளை பார்க்க முன்னால இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வரதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடா கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்துக்குட்டிடா கண்ணா, எல்போர்டு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்சவன்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு, ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டப்பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டியா? இல்ல சார். அவ கன்னத்துல, காதுல, மூக்குல, நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவச்சு போட்டுருக்காளா? இல்ல. சமைச்சு போட்டுருக்காளா? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்காளா? இல்ல. நீங்க 2 பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சுட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்டப்பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய், அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இந்த இடம்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையாம்மா. சம்மந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயில் போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறா வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடைச்சிருவேன். ஏய், யாரா அவங்க அக்கா பத்தி பேசுறது? இல்லடே அக்கா,
திறந்து ரூம்ல அடிச்சு கிடப்ப. கோயில் தூக்கி கோயில் போயிட்டு வரலாம்ல. வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன்னை பத்தி பேசுறது? இல்ல டேய் கம்னாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுறது பின்னி இப்படி பண்ணி. அக்கா நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா, வசந்தா. ஐயா என்ன சம்பந்தி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம். அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து மூடிட்டீங்க. கோயிலுக்குள்ள யாரையும் விடல. இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, பேசாம இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சம்பந்தி, இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எவனுக்கு? அவனுக்கு தான். உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு. என்ன ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறான்? கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதியை குறைக்கிறானே ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. உங்க சார்பில் நான் அவங்கிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி நான் வேற எதுக்கும் ஆசைப்படல. அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாம குடும்பத்தையும் சுடுகாடாக்கிட்டான்? ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கேட்டு சொல்றேன். ஏன்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற? ஓஹோ, அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்த்தையே கேட்டுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான். மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன். கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தான். உங்களை தான் சம்பந்தி. ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேட்கறான் சம்பந்தி. சம்பந்தி எதையுமே நான் நானா கேட்கல. அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாறா கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆஃப்டர் பொண்ணை கொடுத்த சம்பந்தியாச்சே. என்னப்பா? ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா? என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் இப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி கேட்டுற. சம்பந்தி, இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே. ஆனா உங்க பேருக்கு கீழே இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோறே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா இப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கறான்.